அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு சஞ்சரிக்கும் இத்தருணத்துல பாக்கியஸ்தானத்தில் சூரியனுடன் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால வருமானத்தை விட அதிக செலவுகளை ஏற்படுவதால் சிலர் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை வர இருக்குதுங்க. கூடுமான வரையில் தவிர்ப்பது நல்லது. அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடுங்க. ஒரு சிலருக்கு குடும்ப நிகழ்ச்சி சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக சிறு பிரச்சனை ஏற்பட்டு பின்பு நல்லபடி தீருங்க. அதே போல் பிறருக்கு கடன் கொடுப்பதையும் பண உதவி செய்வதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும் வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தை வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் மனித வாழ்க்கையில் இத்தகைய முக்கிய தருணங்கள்ல கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். அதே போல் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கிரகங்கள் அமைவது சங்கடங்கள் தருங்க. ஆனால் எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற போது அந்த பாவத்தின் கிரக யுத்தம் நிகழ்ந்து நாம் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே 8 என்பது எதிர்பார்ப்பதை கொடுக்காமல் எதிர்பாராத விஷயத்தை, அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கொடுக்கும் பாவம் என்பதால் சில நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க. மாற்றங்கள் இதன் மூலமாக ஏற்படும். முறையான கவனத்தோடு செயல்பட்டால் நல்லதுங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுக்கு உதவுவாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க. நட்புகள் எதிர்பாராமல் வந்து உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் கால் வைக்கிறார்கள். இந்த தருணங்கள்ல முழுக்க அதிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். இது மாதிரியான நேரங்கள் எடுத்தோம் கௌதம் என இல்லாமல் பொறுமையாக நிதானத்தோடு செயல்படுவது அவசியம். கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. பிரச்சனை வருவதை தவிர்க்க முடியாது. நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் வந்த பிரச்சனை உங்களை வதைக்காதுங்க. அது மட்டும் இல்லாம தானே சென்றுவிடும். காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களான நீங்கள் கவனமாக இருந்தால் வீண் விஷயங்களையும் செலவுகளையும் தவிர்க்கலாம். அவசரப்பட வேண்டாங்க. ஆரோக்கியம் மிக மிக முக்கியங்க. குறிப்பா தொடர் பயணங்கள், அலைச்சல், ஆதாயம் இல்லாத வேலைகள் உங்களுடைய மன அமைதியை பாதிக்கத்தாங்க செய்யும். விரைவில் உங்களுடைய நிலைமை மாறும் என்பதை உணர்ந்து நீங்கள் பொறுமையாக ஒரு செயலை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ள மாட்டாங்க. உண்மையாக உழைத்தும் கூட நற்பெயர் பெறுவது கடினம் தாங்க. அதே போல் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர உத்தரவு தாமதப்படுங்க. வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலை எடுத்துக்காட்டுது. எச்சரிக்கை செய்கின்ற எவரிடமும் முன்பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த முயற்சி உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது அவசியங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதேபோல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரை பற்றி எவரிடமும் எதற்காகவும் குறை கூற வேண்டாங்க. நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. பண விஷயத்திலும் ஜாக்கிரதையாக
இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்தது. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி வாய்ப்புகள் சற்று குறையக்கூடும். அதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்படுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது எதிர்காலத்திற்கு உதவுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே சிக்கனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துவீங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் ஓரளவே உதவிகரமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் அதிக முன்னேற்றத்தை இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க கூடும். உணர்ச்சி வசப்படாமலும் சற்று வளைந்து கொடுத்தும் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமைகிறதுங்க. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரின் நலன்கள் மீது நேரடியான ஆதிக்கம் செலுத்துவது புதன் கிரகங்க. அவர் ஓரளவு அனுகூலமாக வலம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உதவுவாங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கல்வி உதவித்தொகை மற்றும் சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் தான் பூமிக்கு அரகர் ஆவார். விவசாயத்துறையினர் முன்னேற்றத்திற்கு அவரவர் அதிபதி. அத்தகைய சக்தி வாய்ந்த செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலை நீங்க இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நவீன விவசாய வசதிகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க. சிலருக்கு புதிய கால்நடைகள் சேரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல இந்த கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலனுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகம் சுக்கிரன் ஆவார். மற்ற கிரகங்களும் அதில் பங்குண்டுங்க. எனினும் சுக்கிரனுடைய அதிபதியே முக்கியங்க. அதே போல் அத்தகைய சுக்கிரன் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் இக்காலகட்டம் முழுவதுமே அதிக நன்மைகளை பெற்று மகிழ இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தியை உங்களால் காண முடியும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. திருமணமாகாத கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல் விவாகம் ஆகியுள்ள பெண்மணிகள் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிறந்த முன்னேற்றமும் சுப காரியங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கடகராசனியர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரயஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் செலவுகளை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. இக்காரணத்தை கொண்டு கடன் வாங்க வேண்டாங்க. தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி கடன் வாங்கினால் அது வளரும் எனவும் அதனை அடைப்பதற்கு அரும்பாடுபட வேண்டியிருக்கும் எனவும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தருணங்கள் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.